Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 13.3 question number 1 பாருங்க. What cross sections do you get when you give a vertical cut, horizontal cut to the following solids? So இங்கே some solids கொடுத்துருக்காங்க. A brick கொடுத்துருக்காங்க, a round apple கொடுத்துருக்காங்க, a die கொடுத்துருக்காங்க, a circular pipe கொடுத்துருக்காங்க, and ice cream cone கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாலிட்ஸ்லாம் நம்ம வந்து cross sections பண்ண போகிறோம். ஓகேவா, கிராஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், வெட்ட போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வேர்ட்டிக்கல் கட்டும் பண்ணலாம், ஹரிசாண்டல் கட்டும் பண்ணலாம். நமக்கு என்ன கிராஸ் செக்ஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சாலிட் கொடுத்துருக்காங்க, பிரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பிரிக் இருக்குது அப்படின்னா இந்த பிரிக்கை வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக கட் பண்ணால் என்ன ஆகும், ஹரிசாண்டலாக நீங்கள் கட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வேர்ட்டிக்கலாக கட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரெக்டாங்கிள் தான் கிடைக்கும். ஹரிசாண்டலாக கட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ரெக்டாங்கிள் தான் கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டிலே கட் பண்ணி பாருங்கள். சம் ஸ்பான்ச்சோ ஏதோ ஒன்று வந்து எடுத்து கட் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, அப்போ நம்ம இங்கே வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிடலாம். வேர்ட்டிக்கல் கட்டும் நமக்கு வந்து ரெக்டாங்கிள் தான் கிடைக்கும், ஹரிசாண்டல் கட்டும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ரெக்டாங்கிள் தான் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து மோரோவர் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வேர்ட்டிக்கல் கட் பண்ண போகிறோம், ஹரிசாண்டல் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கல் கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ட்டிக்கல் கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன தெரியும், ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் இருக்காது, பட் அது ஒரு சர்க்கிள் தான். கரெக்டாக? அதே மாதிரி ஹரிசாண்டலாக நம்ம எப்படி கட் பண்ணாலும் நமக்கு இங்கே உள்ள ஷேப், இங்கே உள்ள பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே வந்து நமக்கு வேர்ட்டிக்கல் கட்லேயும் சர்க்கிள் தான் வரும், ஹரிசாண்டல் கட்லேயும் நமக்கு என்ன தான் வரும், சர்க்கிள் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன சாலிட் கொடுத்துருக்காங்க, டை கொடுத்துருக்காங்க. ஸோ டைலையும் அதே மாதிரி நம்ம வேர்ட்டிக்கல் கட் பண்ண போகிறோம், ஹரிசாண்டல் கட் பண்ண போகிறோம். ஸோ டை பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல் கட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், உள்ள என்ன ஃபேஸ் இருக்கும், ஸ்கொயர் ஃபேஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஹரிசாண்டலில் கட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாலிட் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வேர்ட்டிக்கலாகவும் கட் பண்ண போகிறோம், ஹரிசாண்டலாகவும் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு பைப் இருக்குது, இந்த பைப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக கட் பண்ணுவோம். வேர்ட்டிக்கலாக கட் பண்ணுறப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுமா, அதே மாதிரி இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுமா வேர்ட்டிக்கலாக பண்ணுறப்போ. இதே இது இந்த பைப்பை ஹரிசாண்டலாக கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃபேஸ் தான் இருக்கும். ஹரிசாண்டலாக கட் பண்ணுறப்போ பைப்பில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், சர்க்கிள். வேர்ட்டிக்கலாக கட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், ரெக்டாங்கிள். அப்போது இங்கே வந்து நமக்கு வேர்ட்டிக்கலுக்கு வந்து ரெக்டாங்கிள், ஹரிசாண்டலுக்கு வந்து சர்க்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இந்த சாலிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல் கட் அண்ட் ஹரிசாண்டல் கட் ரெண்டுலேயுமே நமக்கு சேம் ஷேப்ஸ் தான் கிடச்சிட்டே இருந்தது. ஆனால் ஒரு சர்க்குலர் பைப் எடுக்கிறப்போ நமக்கு என்ன கிடச்சிது, வேர்ட்டிக்கல் கட் பண்ணுறப்போ ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு, ஹரிசாண்டல் கட் பண்ணுறப்போ ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஐஸ்கிரீம் கோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் கோனில் நீங்கள் வேர்ட்டிக்கல் கட் பண்ணி பாருங்கள், ஹரிசாண்டல் கட் பண்ணி பாருங்கள். ஸோ வேர்ட்டிக்கல் கட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஐஸ்கிரீம் கோன் வாங்கி கட் பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் கிடைக்கும். இதே இது ஹரிசாண்டலாக கட் பண்ணி பாருங்கள், இங்கே நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஃபேஸ் கிடைக்கும். ஸோ
ஐஸ்கிரீம் கோனுக்கு வந்து வெர்டிக்கல் கட் பண்ணுறப்போ நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அண்ட் ஹரிசாண்டல் கட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சர்க்கிள் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் தான். இந்த ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.